ஒரு நாள் கிருஷ்ண பகவான் கண்ணாடி முன் நின்று தன்னை அலங்கரித்துக் கொண்டிருந்தார். தலைக்கு பலவிதமான கிரீடங்களை மாற்றி மாற்றி அணிந்து பார்த்தார். மிக அருமையான அலங்கார நகைகளை சூட்டிக் கொண்டிருந்தார். அவருடைய ரத சாரதி ரதத்துடன் வெளியே காத்து கொண்டிருந்தான். காத்திருந்தான் காத்திருந்தான் வெகுநேரம் காத்திருந்தான். தனக்குள், பொதுவாக கிருஷ்ணர் உடனே வருவார், இன்று இவ்வளவு நேரமாகியும் வரவே இல்லையே, இன்னும் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்று அவன் மனத்தில் எண்ணிக்கொண்டிருந்தான். சந்தேகம் தோன்றியதால் உடனே மெதுவாக உள்ளே சென்று பார்த்தான். அவன் அங்கே கண்ணாடி முன் நின்று தன்னை ரசித்து அலங்கரித்துக் கொண்டிருக்கும் கிருஷ்ணரை கண்டான். ரதசாரதியோ கிருஷ்ணரிடம் மிக பணிவாக, பிரபு, இன்று இவ்வளவு அலங்காரம் ஏன்? நாம் எங்கு செல்கிறோம் என்று கேட்டான். கிருஷ்ணர் சிரித்தபடி, நான் இன்று துரியோதனனை காணப்போகிறேன் என்றார். ரதசாரதியோ, துரியோதனனை சந்திக்கத்தான் இவ்வளவு அலங்காரமா என்று ஆச்சரியத்துடன் கேட்டான். அதற்கு கிருஷ்ணர், அவன் என் உள்ளத்தை பார்க்க மாட்டான், அவன் பார்ப்பது என் வெளிப்புற அழகை மட்டுமே. ஆகையால் நான் எப்படி இருக்கிறேன் என்பதே அவனை பிரமிப்படையச் செய்யும் என்று அமைதியாக பதிலளித்தார். ரதசாரதியோ ஆவேசத்துடன், பிரபு, நீங்கள் துரியோதனனை சந்திக்க செல்ல வேண்டாம், அவனே உங்களை சந்திக்க வர சொல்ல வேண்டும். உங்கள் நிலையை பாருங்கள், அவன் நிலையை பாருங்கள். உலகத்தின் நாதன் நீங்கள்தான். நீங்கள் அவனை தேடி போகக்கூடாது, அவனே உங்களை தேடி வர வேண்டும் என்று அவன் தன்னை கட்டுப்படுத்த முடியாமல் சொன்னான். அதற்கு கிருஷ்ணர், இருள் ஒளியிடம் செல்லாது, ஒளியே இருளிடம் செல்ல வேண்டும் என்று பதிலளித்தார். ஒளி ஒளியிடம் சேர வேண்டியதில்லை, ஒளி எப்போதும் இருளை நோக்கிச் செல்கிறது. அதேபோல் உண்மை, கருணை, தெய்வக்கிருபை நம்மிடம் ஏற்கனவே இருக்கும் நிலையில அதற்கு தகுதி குறைந்த இடத்தில்தான் செயல்படும். அந்த வார்த்தைகள் ரதசாரதியை முற்றிலும் அமைதியாக்கின. உண்மை, ஒளி, கருணை அவை செல்ல வேண்டிய இடம் இருள் இருக்கும் இடம் மட்டுமே. இறைவன் எப்போதும் தேடப்படுபவர் மட்டுமல்ல, தேவைப்படும் இடத்திற்கே தன்னை எடுத்துச் செல்லுபவர் கூட என்பதை தெரிந்து கொண்டார். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.